திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வாசல் தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்ம தலைப்பு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது போன தலைப்பில் குலதெய்வத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த குலதெய்வத்தை பற்றி ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார், அன்பர் ஒருத்தர், சடகோபன். என்ன போட்டிருந்தாருனாக்கா, ரொம்ப தூரத்தில் இருக்குது எங்கள் குலதெய்வம், எங்களால் அடிக்கடி போக முடியல, ஆனால் போகணுன்னு தான் நினைக்கிறோம், எங்களால் போக முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான பதிவு தான் இன்றைக்கி. அது இவருக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட குலதெய்வத்தை வணங்குறவங்க அத்தனை பேரும், அதாவது 90% எல்லாருடைய குலதெய்வமும் கிராமத்தில் தான் இருக்கும். எதுவும் சிட்டிலலாம் அவ்வளோ இருக்காது, கிராமத்தில் தான் இருக்கும். அந்த கிராமத்துக்கு நம்ம போகணுன்னாக்கா பஸ்ஸு ஏறி போகணும், அந்த பஸ்ஸை விட்டு அப்புறமா ஒரு டெம்போ வச்சு போகணும், அப்புறம் ஆட்டோ வச்சு போகணும். ஆட்டோ இல்லைனாக்கா யார்கிட்டயா வண்டி கிண்டி கேட்டு வாங்கிட்டு உள்ளார போகணும். ஏன்னா இவ்வளோ இருக்குது, ஒரு குலதெய்வத்தை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இவ்வளோ இருக்குது. அதுக்காக தான் அவர் கேட்டிருக்காரு. ரொம்ப தூரத்தில் இருக்குது, அப்பப்பையும் போக முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது, அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அது மாற்று வழியை சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்து பூஜை பண்ணி ஒரு பொங்கலும் ஏதோ பண்ணி பூஜை பண்ணிவிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வ கோயிலுக்கு. அதாவது மாற்று எப்படின்னாக்கா, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு பக்கத்தில் அந்த மண், அந்த பூமியோட மண் இருக்கும், எடுத்துக்குங்க. அப்படி இல்லை கோயிலுக்கு பக்கத்தில், அதாவது சிலைக்கு பக்கத்தில் எது மண் இல்லை அப்படின்னாக்கா, பிரகாரம் சுற்றி வரீங்க இல்லையா, அங்கே ஏதாவது ஒரு மரம் இருக்கும். வேப்ப மரம் இருக்கலாம், அரச மரம் இருக்கலாம், ஆலமரம் இருக்கலாம், ஏதோ ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே மண் கொஞ்சம் எடுத்துக்குங்க. அதாவது தரையில் நடக்கிறாங்க இல்லையா, தரையில் இருக்கிற மண் கிடையாது, பூமியில் இருக்கிற மண் கொஞ்சம் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் அந்த மண்ணை போட்டு கட்டி அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட கொடுங்க. இதை அம்மனுடைய காலடியில் வச்சு பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவர் பூஜை பண்ணி கொடுப்பார். அந்த பூஜை பண்ணி கொடுத்ததில் நல்லா வாங்கிக்கிட்டு நீங்கள் வர வழியில் யாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எதுவும் போவாங்க, வேறு கோவிலுக்கு எங்கேயும் போகாதீங்க. வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. வந்துட்டு பூஜை ரூமில் அந்த மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பூமி மண், அந்த மண் அங்கே வச்சுட்டு பூஜை பண்ணுங்க, தீபாரதனை காட்டுங்க, வணங்குங்க. டெய்லியும் நீங்கள் பூஜை ரூமுக்கு போயிட்டு வணங்கும் போது உங்கள் குலதெய்வம் பேரை ஒரு தடவையாவது சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தை பேரை ஒரு தடவை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு வத்தி காமிங்க. இது போதும். இது இருந்ததுனாலே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகவே இருக்கும். அதாவது ஒரு சிலங்க முடிஞ்சாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரு சிலவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அதாவது கடல் கடந்து இருப்பாங்க, எங்களால் போக முடியல, வர முடியல அப்படின்னு. இது அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் சதீஷ் என்ற அன்பர் அவர் ஒன்று கேட்டிருக்காரு. ஐயா, குலதெய்வம் கோயில் தெரிஞ்சிடுச்சு,
இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடிய மாட்டேங்குது. ஏன்? ஒரு வருஷத்துல இல்ல, 2 வருஷம் இல்ல, பல வருஷமா போக முடியல. இங்க தான் எங்க கோயில் இருக்குதுன்னு தெரியுது. ஆனா போகவே முடியலையே, என்னன்னு தெரியல அப்படின்னு. உங்களுக்கும் இதே தான். எப்பயோ ஒரு ட்ரிப் போனீங்கன்னா, அந்த குலதெய்வத்துடைய மண்ணை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுங்க. ஒரு சிலவங்கலாம் இருக்காங்க. அதாவது போகவே முடியல. அது என்னன்னா ஒரு அலட்சிய போக்கு. ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம என்ன அங்கே போக முடியலனா கூட என்ன, இங்கே இருக்கிற கோவிலுக்கெலாம் நம்ம அன்னதானம் பண்ணுறோம், சிறப்பாக செய்கிறோம், இந்த கோவிலுக்கு அபிஷேகம் கொடுக்குறோம், இந்த கோவிலுக்கு நம்ம அன்னதானம் பண்ணி ஒரு 4 பேர் சாப்பாடு போடுறோம், அந்த கோயிலுக்கு போகலாம் கூட என்ன, இங்கேருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அதனால் வந்து குலதெய்வத்து கோபத்துக்கு ஆளாவாங்களா இவங்க அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதாவது எல்லாரும் பயப்படுறாங்க. என்னன்னாக்கா, நமக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலனாக்கா, அந்த குலதெய்வத்தால் நமக்கு சாபமா? இல்லை அந்த குலதெய்வத்தை கோபத்துக்கு ஆளாயிட்டோமா? அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் கிடையாது. குலதெய்வம் அப்படின்னா நம்ம குலத்தை காக்கிற தெய்வம். நம்ம குலத்தை காத்தாதான் தெய்வமே. நம்மளை அழிக்கிறதுக்கு கிடையாது அந்த குலதெய்வம். அப்படி அழிக்கிற மாரி இருந்தால் நம்ம தாத்தா வந்திருக்க மாட்டார், அதுக்கு முன்னாடி பாட்டன் வந்திருக்க மாட்டார், தாத்தாவுக்கு பிறகு நம்ம அப்பா வந்திருக்க மாட்டார், அப்பாவுக்கு பிறகு நாம் வந்திருக்க மாட்டோம், நமக்கு பின்னாடி பிள்ளைங்க வந்திருக்க மாட்டாங்க. அதனால் குலதெய்வத்து வேலை நம்ம குலத்தை அழிக்கிறது கிடையாது, நம்ம குலத்தை வளர்க்குறது. சில சில தடைகள் இதெல்லாம் வரும். அது முன் செய்த கர்மவினை கழிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றுமே கிடையாது. மற்றபடி குலதெய்வத்தால் கோபத்துக்கு ஆளாயிட்டோம், இந்த தெய்வத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. தாயை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளை கருவறையில் சுமந்த தாயும் சரி, கருவறைக்குள்ளே இருக்கிற தாயும் சரி, நம்ம மீது என்னைக்கும் கோபப்பட மாட்டாங்க. நம்மளை வாழ்த்துறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க தவிர நம்ம அழிக்கிறது கிடையாது. பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. இல்லைனாக்கா இதை செய்யுங்க. போனீங்கன்னாக்கா மண்ணை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். அதாவது சுருக்கமாக 4 அடியில் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். மனைவாழ் தாய் தந்தை அறியீர், மாற்றான் தாய் தந்தை அறிவீரோ. மனைவாழ் தாய் தந்தையை அறிந்த பின் மாற்றான் தாய் தந்தை முன் மொழியுமே. அதாவது நீ நினைக்கிற மாதிரி வேறு எதுலேயும் இல்லை, தேடாதீங்க. திருமந்தத்தில் இருக்குதா இல்லை அதில் இருக்கா, அதில் இது இறைவன் எனக்கு கொடுத்தது, இதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.